நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம். மை சிட்டி மை பிரைடு. வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 12ஆம் தேதி இந்திய மற்றும் உலக வரலாற்றில் பல்வேறு காரணங்களுக்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது மற்றும் நினைவு கூறப்படுகிறது. இந்த பிப்ரவரி 12 அன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள் நானா பட்னாவிஸ். இவர் 3ஆம் பானிபட் போரின் போது பேஷ்வாவில் பணியாற்றிய ஒரு மராட்டிய அரசியல்வாதி. அவர் தனது புத்திசாலித்தனம் மற்றும் புத்திசாலித்தனத்திற்காக மிகவும் பிரபலமானவரும் கூட. அவர் திப்பு சுல்தானுடன் போரிட்டார். மராட்டிய பேரரசின் அதிகாரத்தை ஒரே குடையின் கீழ் சேகரிக்க அவர் ஒரு வெற்றிகரமான முயற்சியை மேற்கொண்டார். பேஷ்வா ஆட்சியின் போது நானா பட்னாவிஸ் மராட்டிய பேரரசின் செல்வாக்கு மிக்க அமைச்சராகவும் தூதராகவும் இருந்தார். ஐரோப்பியர்களால் அவர் மராட்டிய மாக்கியவெல்லி, பிரபல இத்தாலிய ராஜதந்திரி நிக்கோல் மாக்கியவெல்லியின் பெயரை அவர் அழைக்கப்பட்டார். அவர் பிப்ரவரி 12, 1742 பிறந்தார். மகரிஷி சுவாமி தயானந்த சரஸ்வதி 1824 பிப்ரவரி 12 பிறந்தவர். அக்டோபர் 30, 1883 அவர் இறந்தவர். ஆரிய சமாஜத்தை நிறுவியவரும் தீவிர சீர்திருத்தவாத துறவியும் ஆவார். கேசவ சந்திரசென் பிரம்ம சமாஜத்தை பரப்புவதில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் மதுரா பூரியில் உள்ள தண்டி சுவாமி விர்ஜானந்தரின் குடிசை ஒரு கடுமையான நெருப்பை போல எரிந்ததாம். ஒரு சந்நியாசி முதலில் சமஸ்கிருத அறிஞர் வித்வஸ் சன்சரை வேதார்த்தம் மற்றும் விவாதத்திற்காக சவால் செய்தார். அவர் 1824 பிப்ரவரி 12 அன்று குஜராத்தில் பிறந்தவர். பிரான் கிருஷ்ணா சிகண்ட் இந்தி படங்களில் நன்கு அறியப்பட்ட ஒரு ஹீரோ இவர். வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிகரும் கூட. முகத்தில் எப்போதும் ஒப்பனையும் உணர்ச்சிகளின் புயலையும் கொண்ட ஒரே நடிகரான பிரான் தான் இல்லையென்றால் அந்த கதாபாத்திரம் பயனற்றதாக இருந்திருக்கும் என்ற உணர்வை அவர் கொண்டு வந்தவர். ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் செலுத்தியவரும் கூட. இன்றும் கூட மக்கள் அவரது உரையாடல் பாணியை மறக்கவில்லை. அவர் பிப்ரவரி 12, 1920 அன்று டெல்லியில் பிறந்தவர். பிப்ரவரி 12 அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. மகாத்ஜி ஷிண்டே. இவர் ரனோஜி சிந்தியாவின் முறைகேடான மகனும் வாரிசும் ஆவார். ஆங்கிலேயர்களின் காலனித்துவ காலத்தில் அவர் முக்கியமாக செயல்பட்டார். மகாத்ஜி ஷிண்டே மிகவும் லட்சியவாதி மற்றும் இராணுவ மனிதர். அவரது கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் இராணுவ திறன்கள் காரணமாக அவர் மராட்டிய பேரரசில் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றவர். அவர் பிப்ரவரி 12, 1794 இறந்தார். சூஃபி அம்பா பிரசாத் இந்தியாவின் புகழ்பெற்ற தேசியவாத தலைவர், சிறந்த புரட்சியாளர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர். அவரது புரட்சிகர நடவடிக்கைகள் காரணமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் 1897 மற்றும் 1907 ஆண்டுகளில் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. ஆனால் 2 முறையும் சூஃபி அம்பா பிரசாத் மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க ஈரானுக்கு தப்பிச் சென்றார். அவர் ஈரானில் காதர் கட்சியின் முன்னணி தலைவராக இருந்தார். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் இடதுசாரியாகவே இருந்தார். சூஃபி அம்பா பிரசாத்தின் கல்லறை ஈரானின் ஷிராஸ் நகரில் கட்டப்பட்டுள்ளது. அவர் பிப்ரவரி 12, 1919 அன்று ஈரானில் பிறந்தார். நவாப் சையத் முகமது பகதூர் ஒரு இந்திய அரசியல்வாதி. 1913 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி மாநாட்டிற்கு அவர் தலைமை தாங்கினார். பத்ருதீன் தியாப்ஜி மற்றும் ரஹிம்துல்லா எம் சயானி ஆகியோருக்கு பிறகு காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய 3வது முஸ்லிம் இவர்தான். இவர் பிப்ரவரி 12, 1919 அன்று இறந்தார். இந்திய மற்றும் உலக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது வரலாற்றின் பக்கங்களில் தெரிந்து கொள்ளலாம். பிப்ரவரி 12, 1502 வாஸ்கோட காமா தனது 2வது இந்திய வருகைக்காக லிஸ்பனில் இருந்து தனது கப்பலில் புறப்பட்டார். 1544 இங்கிலாந்தில் ஜேன் கிரேவுக்கு தேச துரோக குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1577 நெதர்லாந்தின் புதிய ஆளுநர் ஆஸ்திரியாவின் டான் ஜான் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உத்தரவை பிறப்பித்தார். 1689 வில்லியமும் மேரியும் இங்கிலாந்தின் மன்னராகவும் ராணியாகவும் அறிவிக்கப்பட்டனர். 1736 நாதிர் ஷா பிரான்சின் ஆட்சியாளராக மாறினார். 1762 பிப்ரவரி 12 பிரிட்டிஷ் கடற்படை கரீபியன் தீவான மார்டினிக்கை கைப்பற்றியது. 1771 பிப்ரவரி 12ஆம் தேதி 3ஆம் குஸ்டாவ் ஸ்வீடனின் மன்னரானார். 1885 ஜெர்மன் கிழக்கு ஆப்பிரிக்க நிறுவனம் உருவாக்கப்பட்டது. 1912 சீனாவில் மஞ்சு வம்சம் அரியணையை விட்டு வெளியேறியது.
1918 அமெரிக்க தத்துவார்த்த இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஜூலியன் சீமோர் ஸ்விங்கர் பிறந்தார். 1922 மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். பிப்ரவரி 12, 1925 வடக்கு ஐரோப்பாவின் பால்டிக் நாடான எஸ்டோனியாவால் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. 1928 காந்திஜி இந்த நாளில் பர்தோலியில் சத்தியாகிரகத்தை அறிவித்தார். 1949 புகழ்பெற்ற எகிப்திய போராளியும் இக்வானுஸ் முஸ்லிம் அமைப்பின் நிறுவனருமான ஹசன் அல் பத்ரா பிரிட்டன் மற்றும் அப்போதைய எகிப்திய மன்னர் மாலிக் பாரூக்கின் சதி திட்டத்தால் தியாகியாக கொல்லப்பட்டார். 1953 சூடான் தொடர்பாக எகிப்தும் பிரிட்டனும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 1961 இந்திய கவிஞர், இலக்கிய விமர்சகர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ரமேஷ் குந்தல் மேக் பிறந்தார். 1974 சோவியத் ஒன்றியத்தின் நோபல் பரிசு வென்ற அலெக்சாண்டர் சோல்செனிட்சின் மாஸ்கோவில் கைது செய்யப்பட்டார். 1985 எகிப்திய நடிகரும் கலைஞருமான மஹ்மூத் ஷோகோகோ இறந்தார். 2002 குர்ராமாபாத் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஈரானிய விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் 119 பேர் உயிரிழந்தனர். 2009 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இந்தியாவின் பிரபல பொருளாதார நிபுணர் அமர்த்தியா செனுக்கு டி.லிட் பட்டம் வழங்குவதாக அறிவித்தது. 2013 வடகொரியா தனது 3வது நிலத்தடி அணு ஆயுத சோதனையை நடத்தியது. 1909 வண்ண மக்களின் முன்னேற்றத்திற்கான தேசிய சங்கம் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. NAACP என்பது அமெரிக்காவின் பழமையான மற்றும் மிகவும் செல்வாக்குமிக்க சிவில் உரிமைகள் அமைப்புகளில் ஒன்றாகும். 1877 லூயிஸ் ரொனால்ட் பிரெஞ்சு தொழிலதிபர் ரொனால்ட்டை இணைந்து நிறுவியவர். 1876 13வது தலாய் லாமா. 1870 மேரி லாய்டு ஆங்கில நடிகை மற்றும் பாடகி. 1809 ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க வழக்கறிஞர், அரசியல்வாதி, அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதி. இவர்கள் பிறந்த நாட்கள் பிப்ரவரி 12 அன்று. லூயிஸ் ரெனால்ட், தலாய் லாமா, மேரி லாய்டு, ஆப்ரஹாம் லிங்கன், சார்லஸ் டார்வின் ஆங்கில விஞ்ஞானி மற்றும் தத்துவ ஞானி. பிப்ரவரி 12 இந்த நாளில் விடுமுறை நாட்களாக அறிவித்துள்ள நாடுகள்: ஜார்ஜியா தினம் அமெரிக்கா, குரு ரவிதாஸ் ஜெயந்தி இந்தியா, விளக்கு விழா தைவான், விளக்கு விழா சீனா, லிங்கனின் பிறந்த நாள் அமெரிக்கா. பிப்ரவரி 12 கட்டிப்பிடிப்பு நாள். இன்று ஒரு அன்பானவரையோ அல்லது அந்நியரையோ கட்டிப்பிடிப்பதன் மூலம் அரவணைப்பையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாள் கட்டிப்பிடிப்பு நாள். பிப்ரவரி 12 சர்வதேச குழந்தை படையினரை பயன்படுத்துவதற்கு எதிரான தினம். இந்த சர்வதேச குழந்தை படையினரின் பயன்பாட்டிற்கு எதிரான தினத்தில் குழந்தை படையினரின் பயன்பாட்டை நிறுத்த உதவுங்கள். இந்த நாள் தேசிய திருமண சுதந்திர தினம். நாம் வெகு தூரம் வந்துவிட்டோம், ஆனால் ஒரே பாலின திருமணத்தை இயல்பாக்குவது இன்னும் முடிவடையவில்லை. அடுத்ததாக தேசிய தொலைந்த பெண்ணி தினம். பிப்ரவரி 12 உங்கள் சட்டைகளை மடக்கி மூலை முடுக்குகளில் தேடுங்கள். தொலைந்து போன ஒரு பைசாவை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். தேசிய பிளம் புட்டிங் தினம். பிளம் புட்டிங்கில் பிளம்ஸ் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? பிப்ரவரி 12 ஜார்ஜியாவினுடைய ஸ்தாபக தந்தையை பற்றிய நினைவு கூறுவதற்காக ஓக்லேதோர் தினம். ஓக்லேதோர் தினம் அன்று கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 12 ரெட் ஹேண்ட் தினம். இந்த நாளில் உங்கள் கையை சிவப்பு வண்ணம் தீட்டி போர்களில் குழந்தைகளை பயன்படுத்துவதற்கு எதிராக குரல் எழுப்புங்கள். பிப்ரவரி 12 பாதுகாப்பு நாய்க்குட்டி தினம். உங்கள் குழந்தைகளை தீங்குகளிலிருந்து பாதுகாக்கும் பொம்மைகளை கொண்டாட வேண்டிய நேரம் இது. பிப்ரவரி 12 சுற்றுலா தினம். இந்த சுற்றுலா தினத்தன்று உங்கள் மெய்நிகர் பைகளை எடுத்துக்கொண்டு எங்களுடன் தைவானுக்கு பயணம் செய்யுங்கள். பிப்ரவரி 12 ஒன்றிய தினம். பர்மியர்கள் தங்கள் சுதந்திரத்தை சிறப்பாக கொண்டாடும் யூனியன் தின கொண்டாட்டங்களில் இதுவும் ஒன்று. ஒன்றிய தினம். பிப்ரவரி 12 டார்வின் தினம். டார்வின் தினத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆர்வமா? நீங்கள் ஒரு அனுபவமிக்க விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, உங்கள் கைகளை அழுக்காக பிடிக்காதவராக இருந்தாலும் சரி, கணிதம் மற்றும் அறுப்பு பற்றிய சிந்தனை உங்களை வெறுமையாக்கினாலும் சரி, பிப்ரவரி 12 அன்று டார்வின் தினம். சார்லஸ் டார்வினின் பணி மற்றும் அறிவியலை கொண்டாடுகிறோம். அவரது சோதனைகள், கண்டுபிடிப்புகள் மற்றும் சாதனைகளை பற்றி அறிய கூடுதல் நேரம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய பரிணாம படைப்பின் கண்டுபிடிப்பு பல துறைகளில் உள்ள விஞ்ஞானிகளை நமது இனங்கள் மற்றும் நாம் எவ்வாறு தோன்றினோம் என்பது பற்றிய உயிர்களை மாற்றும்
மற்றும் உயிர்காக்கும் கண்டுபிடிப்புகளை செய்ய வழிவகுத்துள்ளது என்பதை மறக்க முடியாது. டார்வினுக்கும் அவரது ஆராய்ச்சிக்கும் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆண்டு முழுவதும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்திற்கு தேவையான நிதியை வழங்கவும், ஸ்காலரூவில் உதவித்தொகைக்கான உங்கள் வளங்களை கண்டறியவும் செய்யும் போட்டிகள் மற்றும் சவால்களை நிறைய உள்ளன. இந்த டார்வின் தின வரலாறு இயற்கை தேர்வின் தந்தை என்று இந்த சார்லிஸ் டார்வின் அறியப்படுகிறார். இவர் பிப்ரவரி 12, 1809 அன்று ஒரு பணக்கார ஆங்கில குடும்பத்தில் 6 குழந்தைகள்ல 5வது குழந்தையாக பிறந்தவர். அவரது தந்தை ஒரு மருத்துவர். அவரது தாத்தாக்கள் எல்லாம் இயற்கை ஆர்வலர்கள். அவர்கள் சார்லஸ் செய்யவிருந்த கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமிட்டனர். 1825ஆம் ஆண்டில் ஷராப்ஷயரில் ஏழைகள் மற்றும் நோயாளிகளை பராமரிப்பதில் தனது தந்தைக்கு உதவி செய்து வந்த சார்லஸ் மருத்துவ பள்ளிக்கு சென்றார். அது அவருக்கு மந்தமானதாக இருந்தது. மேலும் அவரது படிப்புக்கு முயற்சி இல்லை. அவரது தந்தை அவரை கேம்பிரிட்ஜில் உள்ள கிறிஸ்துவின் கல்லூரியில் ஒரு ஆங்கிலிகன் பார்சனாக அனுப்பும் வரை நீண்ட காலம் ஆகவில்லை. மதப்படிப்பில் இருந்த போதிலும் டார்வின் இயற்கை அறிவியலால் ஈர்க்கப்பட்டவர். அந்த நேரத்தில் ஒரு நண்பர் வண்டு சேகரிப்பில் அவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தினார். மேலும் அவர் மற்ற பார்சன் இயற்கை ஆர்வலர்களுடன் பழகினார். அவர்கள் அந்த ஆர்வத்தை மேலும் தூண்டிவிட்டனர். இயற்கை வரலாற்றை படிக்க வெப்பமண்டலங்களுக்கு தனது பேராசிரியருடன் ஒரு பயணத்தில் சேர அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். அவர் திரும்பிய பிறகு தென் அமெரிக்காவின் கடற்கரையில் சென்ற ஒரு பயணத்தில் இயற்கை ஆர்வலராக பணியாற்றிய டார்வினுக்கு ஒரு வாய்ப்பு அப்போது வந்தது. அந்த கப்பல் HMS பீகில். அதன் கேப்டன் ராபர்ட் பிட்ஸ்ராய். டார்வின் 1931இல் தனது பயணத்தை அதில் தொடங்கினார். மேலும் அந்த கப்பலில் 5 ஆண்டுகள் கழித்தார். தென் அமெரிக்கா முழுவதும் டார்வின் புதிய புவியியல், மானுடவியல், விலங்கியல் மற்றும் தாவரவியல் ஆகியவற்றின் செல்வத்தை அனுபவித்தார். புதைப்படிவங்கள், பாறைகள், தாவரங்கள் மற்றும் பூச்சிகளின் மாதிரிகளை கவனமாக சேகரித்து இங்கிலாந்துக்கு கொண்டு வந்தார். டார்வின் மற்றும் பிட்ஸ்ராய் இருவரும் பயணத்தின் நாட்குறிப்புகளை வைத்திருந்தனர். அவை இன்று தாக்கத்தை ஏற்படுத்தும் மிகச்சிறந்த ஆவணங்களாக நமக்கு உள்ளன. HMS பீகில் இங்கிலாந்து திரும்பிய போது டார்வினின் பரிணாம கோட்பாடுகள் ஏற்கனவே பரவி வந்தன. குறிப்பாக கலபகோஸ் தீவுகளில் உள்ள பின்ச்சுகள் தான் அவரது கோட்பாடுகளை விளக்கின. சிறந்த புரிதலை பெறுவதற்காக அவர் தனது பயண நாட்குறிப்புகளை வெறித்தனமாக மீண்டும் எழுதத் துவங்கினார். மால்தஸின் படைப்புகளை படித்தார். மேலும் தனது கோட்பாடுகளை சோதிக்க தாவரங்களுடன் பரிசோதனைகளையும் நடத்தினார். அதிக வேலை செய்யும் இந்த நேரத்தில் அவர் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் ஒரு நாட்பட்ட நோயையும் உருவாக்கி கொண்டார். இறுதியாக டார்வின் 1959ஆம் ஆண்டில் இயற்கை தேர்வுக்கான வழக்கை விவரிக்கும் உயிரினங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகம் எதிர்பாராத விதமாக பிரபலமடைந்தாலும் தெய்வீக படைப்பே வாழ்க்கையின் மூலமாக கற்பித்த தேவாலயத்திலிருந்து எதிர்ப்பு அவருக்கு எழுந்தது. அவர் தனது வாழ்க்கையின் அடுத்த 22 ஆண்டுகளுக்கு பரிணாமம் மற்றும் தேர்வு குறித்து தொடர்ந்து பணியாற்றி வெளியிட்டார். இறுதியில் அவர் 1882ஆம் ஆண்டில் இதய நோயால் இறந்தார். இது அவர் அனுபவித்த நாள்பட்ட சாக்கஸ் நோயிலிருந்து தோன்றியிருக்கலாம். பிப்ரவரி 12னுடைய முக்கியமான நாட்களில் முக்கியமானதான டார்வினின் தினத்தை இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். அடுத்ததாக ஆப்ரஹாம் லிங்கனின் பிறந்த நாள். இந்த நாள் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் பிரபலமான ஜனாதிபதிகளில் ஒருவரான ஆப்ரஹாம் லிங்கனின் பிறந்த நாளாக இன்றைய பிப்ரவரி 12 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆப்ரஹாம் லிங்கனின் பிறந்த நாளுடன் கூடுதலாக இந்த நாள் லிங்கன் தினம், ஆப்ரஹாம் லிங்கன் தினம் அல்லது லிங்கன் தினம் என்றும் மீண்டும் மீண்டும் அழைக்கப்படுகிறது இந்த நாளில். அடுத்ததாக தேசிய உற்பத்தி திறன் தினம். இந்த தினம் இந்தியாவில் உற்பத்தி திறன் கலாச்சாரத்தை அதிகரிக்க ஆண்டுதோறும் பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது தேசிய உற்பத்தி திறன் கவுன்சிலால் நேஷனல் NPC இந்த கவுன்சிலால் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு வரலாற்று பக்கத்தில் நாளை சந்திக்கலாம். நாளைய நிகழ்வுகளில் மீண்டும் இந்த வரலாற்று பக்கங்களை நினைவு கூறலாம். நன்றி.